வணக்கம் நண்பர்களே. நாம இன்னைக்கு ஒரு சூப்பரான இடத்துக்கு தான் ஒரு மெய்நிகர் பயணம், அதாவது ஒரு வர்ச்சுவல் டூர் போக போறோம். ஒரு நிமிஷம் உங்க கண்ணை மூடிக்கோங்க. முகத்துல சில்லுன்னு காத்தடிக்குது, சுத்தி அமைதியான மலைகள், எங்க பார்த்தாலும் பசுமை. நாம இப்போ எங்க இருக்கோம் தெரியுமா? இலங்கையோட மிக அழகான மனச மயக்கிற மலைநகரமான எல்லாவில தாங்க இருக்கோம். இந்த பயணத்துல நாம ஒவ்வொரு காட்சியையும் ரொம்ப ஆழமா நிதானமா ரசிக்க போறோம். வாங்க போகலாம். இலங்கையின் மறைக்கப்பட்ட பொக்கிஷம். இது சும்மா ஒரு வார்த்தைக்காக சொல்லலைங்க. அந்த மலைகளோட ஆழமான அமைதியையும் மரங்களுக்கு நடுவே வீசுற காத்தோட சத்தத்தையும் நீங்க நேர்ல உணரும்போது, அட இது நிஜமாவே பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு அரிய பொக்கிஷம் தானே அப்படின்னு உங்களுக்கே தோணும். நம்ம அன்றாட பரபரப்பான வாழ்க்கையில இருந்து எஸ்கேப் ஆகி எந்த கவனச்சிதறலும் இல்லாம இயற்கையோட ஒன்றிணைறதுக்கு இதை விட ஒரு பெஸ்ட் இடம் இருக்கவே முடியாது. உங்களை அப்படியே அந்த அமைதியான சூழலுக்குள்ள கூட்டிட்டு போறதுதான் நம்மோட இந்த விரிவான பதிவோட முக்கிய நோக்கம். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். வெறும் 30 நிமிஷம் நடக்கிற ஒரு சாதாரண நடைப்பயணம் எப்படி எல்லாவோட மிக அற்புதமான ஒரு மேஜிக்கலான வியூவை நமக்கு கொடுக்கும்? பொதுவா ஒரு பெரிய மலை உச்சிக்கு போய் அந்த அழகை ரசிக்கணும்னா பல மணி நேரம் கஷ்டப்பட்டு மூச்சிறக்க மலையேறணும் இல்லையா? ஆனா இங்கே அதுதாங்க ஸ்பெஷல். கொஞ்சமோ எதிர்பார்க்காத வகையில இந்த சின்ன ரொம்பவே ஈஸியான நடைப்பயணம் நமக்கு கொடுக்க போற அந்த நம்ப முடியாத பிரம்மாண்டமான பரிசு என்னன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கா? வாங்க அந்த சீக்ரெட்டை நோக்கி நம்ம மெதுவா நகரலாம். எல்லாவின் அழகிய சிறிய சிகரம். ட்ரெக்கிங் போகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த லிட்டில் ஆடம்ஸ் பீக் எப்படி ஒரு பெஸ்ட் சாய்ஸா அமைது அப்படிங்கறத பத்தி இப்போ நாம தெளிவா பார்க்க போறோம். இங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா இந்த ஒப்பீடு தாங்க. இலங்கையில ஆடம்ஸ் பீக் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய மலை இருக்கு. அது ஏறுறதுக்கு ரொம்பவே கஷ்டமான செங்குத்தான பாதைகளை கொண்டது. பல மணி நேரம் மூச்சு வாங்க ஏற வேண்டிய ஒரு மலை அது. எல்லாருனாலையும் அந்த அளவுக்கு கஷ்டப்பட முடியாது. ஆனா நாம இப்ப பார்க்க போற இது லிட்டில் ஆடம்ஸ் பீக் இருக்கு பாத்தீங்களா? இத பாக்குறதுக்கு அந்த பெரிய ஆடம்ஸ் பீக் மாதிரியே ஒரு பிரம்மாண்டமான வடிவத்துல இருக்கிறதால தான் இந்த பேரே இதுக்கு வந்துச்சு. ஆனா நல்ல விஷயம் என்னன்னா இது ஏறுறதுக்கு மிக மிக ஈஸி. குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் முன்னாடி ட்ரெக்கிங் போன அனுபவமே இல்லாதவங்க கூட எந்த கஷ்டமும் இல்லாம வெறும் 30ல இருந்து 45 நிமிஷத்துல உச்சியை அடைஞ்சிடலாம். இதுதாங்க இந்த மலையோட மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட். பயணத்தை தொடங்குவது எப்படி? இதை பிளான் பண்றது ரொம்ப ரொம்ப சிம்பிள்ங்க. நீங்க எல்லா டவுன்ல தங்கி இருந்தீங்கன்னா இந்த பயணத்தை ஆரம்பிக்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. மலையடி வாரத்துக்கு போக டவுன் சென்டர்ல இருந்து வெறும் 10ல இருந்து 15 நிமிஷம் கார்லயோ இல்ல ஆட்டோவிலோ போனாலே போதும். மலை ஏற்றத்தோட தொடக்க புள்ளியை நீங்க ரொம்ப ஈஸியா அடைஞ்சிடலாம். இங்க நீங்க பாக்குற இந்த ஜீரோ, ஆமாங்க, நீங்க நினைக்கிறது 100க்கு 100 உண்மைதான். பொதுவா உலகத்துல எத்தனையோ ஃபேமஸான டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ்க்கு போகணும்னாலோ இயற்கை அழகை ரசிக்கணும்னாலும் நம்ம ஒரு பெரிய தொகையை என்ட்ரி ஃபீஸா கட்ட வேண்டியிருக்கும். அது சில சமயம் நம்மளை யோசிக்க வைக்கும். ஆனா மனசு மயக்கிற இந்த நம்ப முடியாத இயற்கை அதிசயத்தை பார்க்க நீங்க கட்ட வேண்டிய நுழைவு கட்டணம் முற்றிலும் 0 தாங்க. ஆமா, எந்த விதமான கட்டணமும் இல்லாம இயற்கையோட இந்த மாபெரும் பிரம்மாண்டத்தை, இந்த முழுமையான அமைதியை யார வேணாலும் இலவசமாவே ரசிக்கலாம் அப்படிங்கிறது இந்த இடத்தோட இன்னொரு செம்மையான விஷயம். இந்த முழுமையான பயணத்துல டைமிங் பிளான் பண்றது ரொம்ப முக்கியம். எந்த நேரத்துல போறோம் அப்படிங்கிறது தான் எல்லாமே. நீங்க காலையில சரியா 6 மணிக்கு எல்லா டவுன்ல இருந்தும் கிளம்புனீங்கன்னா 6:15க்கு மலை அடிவாரத்தை அடைஞ்சிடலாம். அங்கிருந்து ரொம்ப கூலா நிதானமா நடந்து சரியா 7 மணிக்கு உச்சியை தொட்டுடலாம். என்னதான் சாயங்காலம் சன்செட் பாக்குறது சூப்பரா இருந்தாலும் இந்த காலை நேர ஷெட்யூல் தாங்க கூட்ட நெரிசலை தவிர்க்கிறதுக்கான ஒரு பெஸ்ட் சீக்ரெட். அந்த அதிகாலை பொழுதுல கோல்டன் ஆர்னு சொல்லப்படுற அந்த மென்மையான சூரிய ஒளியில பனிமூட்டத்துக்கு நடுவுல மலையோட அழகை ரசிக்கிறது உண்மையிலே வார்த்தைகளால சொல்ல முடியாத ஒரு மெடிடேஷன் மாதிரியான ஃபீலிங்க கொடுக்கும். பசுமையான நடைபாதை அனுபவம். சரி வாங்க, இப்போ நாம அந்த அழகிய நடைபாதைக்குள்ள மெதுவா நம்ம முதல் அடியை எடுத்து வைப்போம். நீங்க நடக்க ஆரம்பிக்கிற அந்த முதல் பாதையை எப்படி சொல்லலாம்னா ஒரு பச்சை நிற கம்பளம் அப்படின்னு ரொம்ப சரியா சொல்லலாங்க. இப்போ நீங்க அந்த பாதையில மெதுவா நடந்து போயிட்டு இருக்கிறதா அப்படியே கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அதிகாலை நேரம், சுத்திலும் ரொம்ப அமைதி, உடலை சிலிர்க்க வைக்கிற மாதிரி ஒரு ஷில்லன்னு காத்து வீசுது. கண்ணுக்கு குளிர்ச்சியா பனித்துளிகள் படர்ந்த அந்த பசுமையான தேயிலை தோட்டங்களுக்கு நடுவுல தான் உங்க நடைப்பயணம் ஆரம்பமாகுது. தூரத்துல கேட்கிற பறவைகளோட சத்தம் மட்டும்தான் உங்க காதுகளுக்கு துணையா வரும். அந்த தேயிலை வயல்களை பாத்தீங்கன்னா கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஒரு பெரிய பச்சை நிற கம்பளத்தை விரிச்சு வச்ச மாதிரி அவ்வளோ அழகா இருக்கும். வண்டிகளோட சத்தமோ மனிதர்களோட சலசலப்போ இல்லாத இந்த தூய்மையான இயற்கை வழியில நடக்கும் போதே உங்க மனசுல இருக்கிற ஸ்ட்ரெஸ் எல்லாம் காணாம போய் ஒரு செம்மையான புத்துணர்ச்சி கிடைக்கிறத நீங்க கண்டிப்பா ஃபீல் பண்ணுவீங்க. இப்போ நாம
அந்த அற்புதமான ட்ரெக்கிங்ல பாதி தூரத்தை கடந்து வந்துட்டோம். பாதையில இருக்கிற சில சின்ன சின்ன படிகளை ஏறின உடனே நம்ம கண்ணு முன்னாடி விரிகிற அந்த பிரம்மாண்டமான காட்சி, அதுதாங்க எல்லா கேப். உங்க மூச்சையே கொஞ்ச நேரம் நிறுத்த வைக்கிற அளவுக்கு ஒரு அசாத்தியமான பள்ளத்தாக்கு காட்சி இது. ரெண்டு பக்கமும் நீளமான மலைவரிசைகள் ஒரு அரண் மாதிரி நிக்க, ரொம்ப தூரத்துல மிதந்துட்டு இருக்கிற வெண்மேகங்கள் உங்களை அப்படியே வரவேற்கும். ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் ரொம்ப நுணுக்கமா வரைஞ்ச ஒரு பெயிண்டிங் மாதிரி இந்த இடம் அவ்வளவு தத்ரூபமா இருக்கும். அந்த பிரம்மாண்டமான மலைகளுக்கு நடுவுல இருக்கிற இடைவெளியில மேகங்கள் மெதுவா ஊர்ந்து போறத பாக்குறதே உலகத்தையே மறக்க செய்யற ஒரு வேற லெவல் அனுபவம் தாங்க. பாதி தூரத்திலேயே இவ்ளோ பிரம்மாண்டமான அழகு இருக்குன்னா, அப்ப மலை உச்சியில அப்படி என்னதான் ஒரு மேஜிக் நமக்காக காத்துட்டு இருக்கு அப்படிங்கிற கேள்வி இப்ப கண்டிப்பா உங்க மனசுல ஓடிட்டு இருக்கும். உச்சிய நெருங்க நெருங்க நம்மளோட எதிர்பார்ப்பும் ஆர்வமும் இன்னும் எகிரிட்டே போகும். ஒரு சாதாரண ரொம்ப ஈஸியான நடைப்பயணம் அதோட முடிவுல அப்படி என்ன வகையான ஒரு நம்ப முடியாத பரிசு நமக்கு தரப்போகுது. உங்க பயணத்தை ஒரு சில நொடிகள் இங்க நிறுத்திட்டு அந்த உச்சியோட மாபெரும் ரகசியத்தை நோக்கி நகர உங்களை நீங்களே முழுமையா தயார்படுத்திக்கோங்க. சிபிரத்துல காத்திருக்கும் மேஜிக், அந்த பெரிய கேள்விக்கான விடை இதுதாங்க. ஆமா, நீங்க உச்சியை அடைஞ்ச உடனே உங்களுக்காக அங்க காத்துட்டு இருக்கிறது உங்களை சுத்திலும் விரிகிற ஒரு 360 டிகிரி பேனோராமிக் வியூ. நீங்க எந்த பக்கம் திரும்பினாலும் எந்த திசையில பார்த்தாலும் பிரம்மாண்டமான மலைகளும் அதை உரசிட்டு போற மேகங்களும் மட்டும்தான் அந்த இடத்த முழுமையா ஆக்கிரமிச்சிருக்கும். ஒரு அதிசயமான காட்சி அது. முகத்துல ரொம்ப வேகமா ஷில்லுன்னு வீசுற அந்த தூய்மையான ஃப்ரெஷ்ஷான காத்து உங்க உடம்புல இருக்கிற மொத்த சோர்வையும் ஒரே செகண்ட்ல அப்படியே அடிச்சுட்டு போயிடும். அந்த உச்சியில நின்னு உலகத்தையே ஒரு புது ஆங்கிள் பார்க்கும்போது உங்க மனசுக்குள்ள வர்ற அந்த ஆழமான புத்துணர்ச்சியான ஃபீலிங்க வெறும் வார்த்தைகளால மட்டும் கண்டிப்பா சொல்லிடவே முடியாதுங்க. இந்த மலை உச்சிய ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா ரொம்ப ஆழமா என்ஜாய் பண்றாங்க. கூட்ட நெரிசலே இல்லாத இந்த அமைதியான ரம்யமான சூழல்ல சிலர் தங்களோட மன அமைதிக்காகவும் உடம்புக்காகவும் கண்ணை மூடி தியானம் பண்றாங்க, யோகா பண்றாங்க. இயற்கையோட இந்த மாபெரும் அழகா அப்படியே பேக்ரவுண்டா வச்சுக்கிட்டு நிறைய பேர் தங்களோட லைஃப் டைம் மெமரிக்காக சூப்பரான போட்டோஸ் எடுத்துக்கிறாங்க. ஆனா இது எல்லாத்தையும் விட நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா? எந்த ஒரு சத்தமும் இல்லாம அங்க ஒரு இடத்துல ரொம்ப சாவகாசமா உட்கார்ந்து அந்த இயற்கைய, அந்த மேகங்களை, அந்த காத்த அப்படியே முழுமையா தங்களுக்குள்ள உள்வாங்கி ரசிக்கிறது தாங்க. இயற்கையை உண்மையாவே லவ் பண்றவங்களுக்கு இது நிஜமாவே பூமியில இருக்கிற ஒரு சொர்க்கம்னு சொல்லணும். இங்க நிறைய பேர் சொல்ற ஒரு விஷயத்த நான் ரொம்பவே ஆழமா ரசிச்சிருக்கேன். ட்ரோன் ஷாட்ஸ் எடுத்தா இந்த இடம் பியோர் சினிமேட்டிக் ஹெவன். இது 100க்கு 100 உண்மைங்க. நீங்க மலை உச்சியில நின்னு கீழே பள்ளத்தாக்க பார்க்கும்போது உங்களை சுத்தி இருக்கிற மத்த மலைகள் எல்லாம் ஏதோ மேகங்களுக்கு நடுவுல அப்படியே மிதந்து போற மாதிரி ஒரு மாயா தோற்றம் உருவாகும். அந்த மொத்த காட்சியையும் மேலிருந்து ஒரு ட்ரோன் கேமரா மூலமா பாத்தீங்கன்னா நீங்க ஏதோ ஒரு பிரம்மாண்டமான ஹாலிவுட் படத்தோட கற்பனை உலகத்துக்குள்ள ஒரு மாயாஜால தேசத்துக்குள்ள இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. அது உங்களை அப்படியே மெய்சில இருக்க வைக்கிற ஒரு அல்டிமேட் சினிமேட்டிக் அனுபவமா இருக்கும். முழுமையான பயணத்திற்கான குறிப்புகள். இவ்ளோ சிறப்பான இந்த மெய்நிகர் பயணத்தை நீங்க நேர்ல போய் நிஜமாவே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம முழுமையா என்ஜாய் பண்ணணும்னா சில முக்கியமான நடைமுறை விஷயங்களை நாம தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம்தானே. இதோ ஒரு முழுமையான நாளைக்கான அட்டகாசமான கோம்போ பிளான். முதல்ல அதிகாலையோட அந்த பனிமூட்டத்தோட லிட்டில் ஆடம்ஸ் பீக் மலையேற்றத்தை ரொம்ப நிதானமா முடிச்சுக்கோங்க. அப்படியே மலை உச்சியில இருந்து கீழே இறங்கின உடனே ஒரு சின்ன வளைஞ்சு போற நடைபாதை உங்களை நேரடியாக வரலாற்று சிறப்புமிக்க 9 ஆர்ச் பிரிட்ஜ்னு சொல்லப்படுற 9 வளைவு பாலத்துக்கு கூட்டிட்டு போகும். அங்க அந்த பாலத்தோட பிரம்மாண்டத்தை பார்த்து ரசிச்சு நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா எல்லா டவுனோட அழகிய பழமையான வீதிகள்ல நடந்து அங்க இருக்கிற லோக்கல் ஃபுட்ஸையும் அவங்களோட தனித்துவமான கலாச்சாரத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இது ஒண்ணுக்கொன்னு ரொம்ப பக்கத்துல ஒரே ரூட்ல அமைஞ்சிருக்கிற ஒரு பெர்ஃபெக்டான முழுமையான பயணத்திட்டம். இந்த அற்புத பயணத்துக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி உங்க கையில கண்டிப்பா இருக்க வேண்டிய சில மிக முக்கியமான அத்தியாவசிய பொருட்கள் இருக்கு. இது ஒரு மலைப்பாதை அப்படிங்கறதால நடக்கும்போது எந்த விதமான சுழுக்கோ வலியோ வராம இருக்க ரொம்ப கம்ஃபர்டபுளான ஷூஸ் போட்டுக்கிறது மிக மிக முக்கியம். நீங்க நடக்கும்போது உடம்பு சோர்வடையாம உங்களை எப்பவும் ஹைட்ரேட்டடா வச்சுக்க ஒரு நல்ல வாட்டர் பாட்டில மறக்காம எடுத்துட்டு போங்க. மலைப்பகுதி தான் என்றாலும் பகல் நேரத்துல சூரிய வெளிச்சம் நேரா உங்க ஸ்கின்னை பாதிக்கும் அப்படிங்கறதால வெயில்ல இருந்து உங்களை பாதுகாத்துக்க கண்டிப்பா சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுங்க. அப்புறம் நீங்க ட்ரோன் கேமரா மூலமா அந்த சினிமேட்டிக் வியூஸை கவர் பண்ண நினைச்சா லோக்கல் ரூல்ஸ்க்கு ஏத்த மாதிரி முறையான பெர்மிஷனை முன்னாடியே வாங்கி வச்சுக்கிறது தேவையில்லாத டென்ஷனை தவிர்க்கும். ஃபைனலா உங்க கேமராவில் லைஃப் டைம் முழுசும் நிலைச்சு நிக்கிற மாதிரி சூப்பரான போட்டோஸ் எடுக்கணும்னா அந்த அதிகாலை இல்லனா மாலை நேரத்துல கிடைக்கிற கோல்டன் அவர் வெளிச்சத்தை மட்டும் கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க.
ஒட்டுமொத்தமா இந்த நெடிய பயணத்தோட சம்மரிய ரொம்ப சுருக்கமா சொல்லணும்னா, இது இயற்கைய உண்மையா ஆழமா நேசிக்கிறவங்களுக்கான ஒரு நிஜமான சொர்க்கம்னு தாங்க சொல்லணும். வேர்ல்ட் மேப்ல இது ஏறுறதுக்கு ரொம்ப சின்ன மலை தான். ஆனா அந்த உச்சியை அடைஞ்சதும் அது நம்ம மனசுக்கு தர்ற அந்த நிறைவும் அந்த அமைதியான திருப்தியும் அளவே இல்லாதது. எந்த ஒரு பெரிய கஷ்டமான பிசிக்கல் சேலஞ்சும் இல்லாம இயற்கையோட மிக உயர்ந்த தூய்மையான அழக நேருக்கு நேர சந்திக்கிற இந்த ஒரு அரிய அனுபவம் நம்மளோட இந்த அவசர உலக வாழ்க்கையில நாம ஒரு தடவையாவது கண்டிப்பா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டிய ஒண்ணு. இது உங்களை முழுமையா ஒரு புது மனுஷனாவே மாத்திடும்னு நான் உறுதியா சொல்றேன். இப்போ எங்க தரப்புல இருந்து ஒரு ஃபைனலான கேள்வி. இந்த அழகிய பிரம்மாண்டமான சினிமேட்டிக் ஹெவன் இடத்த உங்க சொந்த கண்களால பார்க்க நீங்க பேக் பண்ண ரெடியா இருக்கீங்களா? இந்த நீண்ட ஆழமான அலசல் நிச்சயமா உங்களுக்குள்ளேயும் உடனே பேக்க தூக்கிட்டு ட்ரிப் போகணுங்கிற ஒரு பெரிய ஆசையை தூண்டியிருக்கும்னு நாங்க முழுமையா நம்புறோம். இயற்கையோட இந்த மகத்தான படைப்பை ரசிக்க இவ்ளோ நேரம் எங்களோட பொறுமையா இணைஞ்சிருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது மாதிரி பல மறைக்கப்பட்ட இயற்கை அதிசயங்களை ரொம்ப ஆழமா தெரிஞ்சுக்க எங்களோட எப்போ இணைஞ்சிருங்க. மீண்டும் ஒரு சூப்பரான இடத்தோட அடுத்த பதிவுல சந்திக்கிறோம். பாய்.